திருப்பதியில் சிறப்பு தரிசன டிக்கெட் பெற முயன்ற போலி ஐஏஎஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக போலீசாரால் தேடப்பட்ட மோசடி மன்னன் திருப்பதி மலையில் சிக்கியது எப்படி? ஆந்திராவின் குண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் நரசிம்மமூர்த்தி. ஐஏஎஸ் அதிகாரி என கூறி பலரிடம் பணம் வசூல் செய்து ஏமாற்றியிருப்பதாக நரசிம்மமூர்த்தி மீது பல காவல் நிலையங்களில் வழக்குகள் இருக்கின்றன. குண்டூர், அமராவதி ஆகிய பகுதிகளில் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறி பல்வேறு விதமான மோசடிகளில் ஈடுபட்டு நரசிம்மமூர்த்தியை இரு மாவட்ட போலீசாரும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பதி கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றுள்ளார் நரசிம்மமூர்த்தி. BMW காரில் சென்றவர் அதில் மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணைச் செயலாளர் என்ற ஸ்டிக்கரையும் ஒட்டிக் கொண்டார். காரில் நேராக திருப்பதி மலை மீதுள்ள தேவசம் போர்டுக்கு சென்ற நரசிம்மமூர்த்தி தன்னை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று தெரிவித்து VIP சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்குமாறு கேட்டுள்ளார். ஐஏஎஸ் அதிகாரிக்கான அடையாள அட்டை மற்றும் சில நகல்களையும் தேவசம் போர்டு அதிகாரிகளிடம் நரசிம்மமூர்த்தி கொடுத்துள்ளார். நரசிம்மமூர்த்தி கொடுத்த கடிதம், அடையாள அட்டை ஆகியவற்றின் மீது தேவஸ்தான இணை நிர்வாக அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர்கள் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகளிடம் தெரிவிக்க அவர்கள் உடனே விசாரணையில் இறங்கியிருக்கின்றனர். நரசிம்மமூர்த்தி கொடுத்த அடையாள அட்டையை கொடுத்து ஆய்வு நடத்த அவை அனைத்தும் போலியானவை என்பது தெரிய வந்தது. உடனே நரசிம்மமூர்த்தியை கைது செய்த போலீசார் வேறு எங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி என்று மோசடி செய்திருக்கிறார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பலரிடம் மோசடி செய்து போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த நபரை வெங்கடாஜலபதியே பிடித்து கொடுத்து விட்டார் என்று பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். రైట్ సేవ్ అయితే చెప్పాలి కదా.